மாடர்ன் தியேட்டர்ஸ் பற்றின சுவாரஸ்ய தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் தமிழ் திரைப்பட நிறுவனங்களுள் முதலாக 1960களிலேயே 100 படங்களுக்கு மேலே எடுத்த கம்பெனி இது மட்டும்தான். தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட முதல் ஆங்கில திரைப்படம் தி ஜங்கிள் அப்படிங்கிற படம். இந்த படத்தை மாடர்ன் தியேட்டர்ஸும் அமெரிக்க நிறுவனமும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. 1940 PU சின்னப்பா நடித்த உத்தமபுத்திரன் படம் தான் முதலாக இரட்டை வேடம் அறிமுகம் பண்ணாங்க. அலெக்சாண்டர் டாமாஸ் என்பவரோட தி மேன் இன் த அயன் மார்க்ஸ் அப்படிங்கிற புக்கை தழுவி எடுக்கப்பட்ட படம். 1942ஆம் ஆண்டு PU சின்னப்பாவும் TR ராஜகுமாரியும் நடிப்பில் வெளியான படம் தான் மனோன்மணி. அப்போவே பெரிய பட்ஜெட்டில் தயாரான முதல் தமிழ் திரைப்படம். தமிழில் முதலாக கலரில் வெளியான திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலிபாபாவும் 40 திருடர்களும் தான். இந்த படத்தில் பயன்படுத்தின கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேவா கலர்னு. 1961ஆம் ஆண்டு தமிழில் வெளியாகி சூப்பர் ஹிட்டான அலிபாபாவும் 40 திருடர்களும் மலையாளத்தில் ரீமேக் பண்ணாங்க. அந்த படத்தோட பேர் கண்டம் வெச்சு கொட்டு அப்படிங்கிற தலைப்பில் வெளியாச்சு. மலையாள திரைப்பட வரலாற்றுலேயும் இதுதான் கலரில் வெளியான முதல் திரைப்படமும் கூட. 1938ஆம் ஆண்டு நோட்டோனி இயக்கின பாலன் அப்படிங்கிற திரைப்படமே முதல் மலையாள பேசும் திரைப்படமாக அமைஞ்சது இந்த கம்பெனிக்கு. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த படம் தான் சந்தனதேவன். இது ஆங்கில கதையான ராபின்ஹுட் படத்தை தழுவி இந்த படத்தை தயாரித்தாங்க. புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகை மனோரமா கதாநாயகியாக நடித்த முதல் திரைப்படம் 1963ஆம் ஆண்டு வெளியான கொஞ்சம் குமரி TR சுந்தரத்தின் 97வது படமாக அமைஞ்சது. 3 தனித்தனி கதைகளை கொண்டு முதல் திரைப்படம் சவ் சவ். 3 கதைகள் என்னென்ன கதைகள்னா கலிகால மைனர், ஸ்கூல் டிராமா மற்றும் சூரப்புலி. ஜூம் லென்ஸ் இல்லாத காலத்திலேயே அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எடுத்த ஒளிப்பதிவாளருக்கு பிரெஞ்சு அரசு அவருக்கு விருது வழங்கி கௌரவிச்சது. இந்தியாவோட 5 முதலமைச்சர்கள் தங்களோட கம்பெனியிலே சம்பளம் வாங்கின பெருமை மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் சொந்தம். யாருன்னு பார்த்தீங்கன்னா CN அண்ணாதுரை, M கருணாநிதி, MG ராமச்சந்திரன், ஜெயலலிதா, NT ராமராவ். மாடர்ன் தியேட்டர்ஸ் அறிமுகப்படுத்தின வெளிநாட்டு இயக்குநர்கள் யாரான்னு தெரியுமா? எல்லிஸ் R டங்கன், மணிலால் டண்டன், பொம்மன் T இரானி. கவிஞர் கண்ணதாசன் போன்ற கவிஞர்கள் இங்கே தங்கி தான் பாடல்கள் எல்லாம் எழுதுவாங்களாம் அந்த காலத்தில். மாடர்ன் தியேட்டர்ஸ் லிமிடெட் தயாரிப்பில் வெளிவந்த படங்களோட லிஸ்ட்டு பார்க்கலாம். முதலாவதா சதி அஹல்யா 1937, பாலன் 1938 மலையாளத்தில் வெளியான பேசும் படம். கம்பர் 1938, மாயவன் 1938, தாயுமானவர் 1938, மாணிக்க வாசகர் 1939, ஸ்ரீ சங்கராச்சாரியர் 1936, ஹரிஹரமாவா 1940, ராஜயோகம் 1940, உத்தமபுத்திரன் 1940, விக்ரம ஊர்வசி 1940, அசோக் 1942, மனோன்மணி 1942, சிவலிங்கா சஷ்டி 1942, அருந்ததி 1943, திவான் பகதூர் 1943, சூரப்புலி 1943, சவ் சவ் 1944, ராஜராஜேஸ்வரி 1944, பர்மா ராணி 1945, சித்ரா 1945, கலிகாலா மைனர் 1945, சுபத்ரா 1946, 1000 தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி 1947, சுலோச்சனா 1947, ஆதித்தன் கனவு 1948, திகம்பர ரகசியம் 1950, மந்திரி குமாரி 1950, பொன்முடி 1950,
ஆடஜன்மா 1951, சர்வாதிகாரி 1951, ஜங்கல் 1951 தமிழ் மற்றும் ஆங்கிலம், அதிநிதி காப்புரம் 1952, கல்யாணி 1952, சவதி போரு 1952, வளையாபதி 1952, திரும்பிப்பார் 1953, இல்லற ஜோதி 1952, சுகம் எங்கே 1954, கதாநாயகி 1955, மகேஸ்வரி 1955, அலிபாபாவும் 40 திருடர்களும் தமிழில் வெளியான முதல் கலர்ப்படம் 1956, பாசவலை 1956, ஆராவள்ளி 1957, கித்தனா பதல் கயா இன்சான் 1957, 1957 வெளியான தெலுங்கு படம், 1958 வெளியான பெற்ற மகனே விற்ற அன்னை, எங்கள் குலதெய்வி 1959, தலை கொடுத்தான் தம்பி 1959, வண்ணக்கிளி 1959, கைதி கண்ணாயிரம் 1961, கைதி கண்ணாயிரம் 1960, 1961 வெளியான கண்டம் பெச்ச கொட்டு, அலிபாபா 40 திருடர்களோட மலையாள வெர்ஷன், குமுதம் 1961, மாடர்ன் கேர்ள் 1961, கவிதா 1962, காட்டு ரோஜா 1962, கொஞ்சம் குமரி 1963, நகைச்சுவை நடிகை மனோரமா அறிமுகமான முதல் படம், 1967 வெளியான யாருக்கு சொந்தம், அம்மா எங்கே 1964, சித்ராங்கி 1964, மொனகாடு மொனகாடு 1965, வல்லவனுக்கு வல்லவன் 1965, இரு வல்லவர்கள் 1966, வல்லவன் ஒருவன் 1966, காதலித்தால் போதுமா 1967, எவரு மொனகாடு 1968, 4 கில்லாடிகள் 1969, பியார் கா சப்னா 1969, சிஏடி சங்கர் 1970, ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் 1971, நேனு மனுஷனே 1971, கருந்தேல் கண்ணாயிரம் 1972, தேடி வந்த லக்ஷ்மி 1973, பிராயச்சித்தம் 1974, காளிகாத்த கபாலி 1979, வல்லவன் வருகிறான் 1979. மேலும் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.